முதல்ல தொட்டவர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் முதல் டைம் ஏறும்போது தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்ப கீழே வந்து அந்த மலையை பார்த்து சொன்னாரு, ஓ மலையே, இனிமேல் உன்னால உயர முடியாது. ஆனா நான் மனுஷன், என்னோட கடுமையான உழைப்பினால நிச்சயம் வெல்வேன்னு சொன்னாரு. உழைக்கிறதுக்கு உறுதி கொண்டவன் எதிலும் வெற்றி பெறுகிறான். ஒரு நாள் நபிகள் நாயகம் வந்து அவரோட தோழர்களோட பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சாதாரணமான மனுஷன் வந்து அவர் வணங்கி நின்றாரு. அப்ப நபிகள் வந்து அவரோட கைகளை எடுத்து கண்ணில் பற்றி கொண்டாரு. அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட தோழர்கள் கேட்டாங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான், அவர் கைகளை ஏன் பற்றி கொண்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நபிகள் சொன்னாரு, அவர் வெறும் சாதாரண மனுஷன்தான், ஆனா அவர் ஒரு உழைப்பாளி. உழைச்சு அவரோட கைகள் காய்பேறியுள்ளன. உழைப்பின் சின்னமான அந்த கைகளுக்கு நான் மிகவும் மதிப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட உழைச்சு தனக்கு தானே உணவை தேடிக்கொள்ளும் போது 6 அறிவு படைச்ச நாம ஏன் உழைச்சு வாழ்க்கையை உயர்த்த கூடாது? இடைவிடாத உழைப்பை உன் இதயத்தில் குடியேற்றினால் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ பொறிக்கலாம். காணல் நீரில்